தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து 7 புள்ளினாவே ஸ்டார்ட் ஆச்சுன்னா 4ல் தான் முடியும். இப்போ நான் ஒரு பக்கத்தில் கடைசி லைனில் வச்சிட்ருக்கேன். 3வது புள்ளி வச்சுட்டேன், 4வது புள்ளி. இப்போ இது போல் வச்சிட்ட பிறகு இதே போல் அடுத்த பக்கத்துலேயும் புள்ளி வச்சுட்டே வரணும். இந்த பக்கத்தில் எப்படி கரெக்டாக 2 புள்ளிக்கு நடுவில் புள்ளி வச்சிருக்கோமோ அதே போல தான் வைக்கணும். மாற்றி வச்சிட்டோம்னா அந்த ஷேப்பே மாறிடும். அதால கவனமாக எல்லாத்தையும் கரெக்டாக பாருங்கள். ஃபஸ்ட்டு 7 வச்சோம்னா அடுத்தது 6ல் முடியும். அதுக்கு அடுத்தது 5, அப்புறம் 4. இப்போ இதே நான் முதல்லையே புள்ளி கிட்ட கிட்ட வச்சுட்டு இருந்தேன்னா கடைசி லைன் புள்ளி ரொம்ப நெருக்கமாக வந்துடுச்சுன்னா பார்க்கவே நல்லா இருக்காது. 7.4 கோலம் போடுறதுக்காக புள்ளி வச்சாச்சு. சங்கு கோலம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். வீடியோவில் நான் எப்படி கோலம் போட்டுருனோ அதே போல் நீங்களும் போட்டுட்டு வாங்க.